காய்கறி வச்சு ஒரு போண்டா செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது தேவையான பொருட்கள்: கேரட், முள்ளங்கி, மிளகாய், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பெங்களூர் கத்திரிக்காய், கோஸு, தயிர், கரம் மசாலா, மஞ்சாத்தூள், உப்பு, பச்சரிசி மாவு, மைதா மாவு. எல்லாத்தையும் இதை மாதிரி தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு அலசி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் வெள்ளங்காய் இது மாதிரி அலசி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி பெருசாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கறிவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிக்கோ. இது எதுவுமே தூக்கி போடாத அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம். கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ பொடிசாக நான் கட் பண்ணி வைக்கிறேன்னு. எல்லா காயும் நம்ம இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி. இப்போ கோஸு, இப்போ பெங்களூர் கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாத்திரம் எடுத்துகிட்டு முள்ளங்கி சேர்த்தாச்சு. கோஸு, பெங்களூர் கத்திரிக்காய், இப்போ கேரட், மிளகாய், உருளைக்கிழங்கு மூணுத்தையும் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கலரிடுங்க. எவ்வளோ காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு மட்டும் போடாதீங்க. பீன்ஸு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த 3 காய் போடாதீங்க. தயிர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அரிசி மாவு, உப்பு, மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கலரி விட்டுருங்க. இப்போ கையை வச்சு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக விட்ற மாதிரி இந்த மாதிரி போடணும். எண்ணெய் போட்டுக்கு நல்லா காஞ்ச உடனே இதை மாதிரி எடுத்துகிட்டு போட்டுருங்க. போண்டா போடுற மாதிரி சின்னதாக போடுங்க. பெருசாக போடாதீங்க. குட்டி குட்டியாக போட்டால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக போட்டோம்னா காய் உள்ளே இருக்கிறது தெரியும். அதனால் இது மாதிரி போட்டோம்னா காய் இருக்கிறதே தெரியாது. அதனால் இதை மாதிரி போடுங்க. சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முறுமுறுன்னு ஒரு சைடு வெந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டு இறக்கும்போது வேகமாக வச்சு நல்லா கலரிட்டு இதை மாதிரி இறக்கிடுங்க. எண்ணெயை இருத்தி இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. காய் போண்டா ரெடி. ஈஸியான முறையில் செஞ்சாச்சு. எல்லா காயும் போட்டு செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இதையே செய்வீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.